வாங்கப்பா. நமஸ்காரம் சாரே. நமஸ்காரம். வாங்க வாங்க வாங்க. சாரே, டூலெட் போர்டு கண்டு வீடு வாடகைக்கு வேணும். சொந்த ஊர் என்ன, கேரளாவா? அதே, பாலக்காடான ஸ்தலம். ஓஹோ, பையன் யாரு, உன் மகனா? இல்ல. என்ன அது, பையன் ஆமாங்கறான், நீ இல்லங்கிற. ஆரம்பமே பித்தலாட்டமா இருக்க. அது இல்ல சாரே, பிரம்மச்சாரின்னு பறஞ்சால் யாரும் வீடு தரணில்ல, அதானு செக்கன் கள்ளம் மறைஞ்சது. அதுக்கு என்னப்பா பண்றது, வாடகைக்கு வரும்போது எல்லாருமே பிரம்மச்சாரிகளா தான் வர்றாங்க, போகும்போது வீட்டுல இருக்கிற பிள்ளைகளை ஓட்டிட்டு போயிடுறாங்க. அட, பிள்ளைகளை ஓட்டினா பரவாயில்ல, கொஞ்சம் ஏமாந்தா போதும், பொண்டாட்டிகளையும் சேர்த்து ஓட்டிட்டு போயிடறானுங்க. ஆமா, நீங்க வந்து எத்தனை மாசம் ஆகுது? 12 மணி நேரம் ஆச்சு, பச்சை தண்ணி கூட குடிக்கல. பையன் பசியில இருப்பான் போல இருக்கு. என்ன உத்தியோகம்? நான் ஒரு சங்கீதக்காரன், நானும் சினி ஃபீல்டில் பெரிய ஆளாயிட்டு வரும். உத்தியோகம் கையில இருக்கிறவனே ஒழுங்கா வாடகை கொடுக்க முடியறது இல்ல. நீ ஹார்மோனிய பொட்டியை நம்பி வந்திருக்கிறேங்கிற, அதுல என்ன வருமானம் வரப்போகுது? மிஞ்சி மிஞ்சி போனா ஒவ்வொரு வீட்லயும் 5 காசோ 10 காசோ கொடுக்க போறாங்க. எனக்கு வேண்டியது மாச வாடகை 30 ரூபாய். முதல்லயே அட்வான்ஸா 200 ரூபாய் கொடுக்கணும். 200 ரூபாயோ? எந்த குருவாயூரப்பா. நாங்க போயிட்டு வரோம். இருக்கடா. எந்த சாரே, 100 ரூபாய் தன்னால் மதியம். மதியாவது கதியாவது 200 ரூபாய்க்கு ஒரு காசு குறைஞ்சா கூட வீடு கிடையாது. கொடுத்தா கூட இல்லைன்னா காலி பண்ணப்பா. சரி சாரே, வீடு நோக்கிட்டு அட்வான்ஸ் தராம். இந்த நோக்கிற வேலையெல்லாம் என்கிட்ட வேணாம். முதல்ல அட்வான்ஸ், அப்புறம் தான் வீடு. எந்த சாரே, சாரிங்களை ஸ்ட்ரிக்ட் ஆயிட்டு பறஞ்சாலும் நான் எந்த செய்யும்? அது அப்படித்தான்ப்பா, தட்டுப்புட்டு கொடுத்தா கூட இல்லைன்னா இடத்த காலி பண்ணிவிட்டு வேற இடம் பாரு. பாத்ரூம் எவிட? அதெல்லாம் பின்பக்கமா இருக்கப்பா. ஞான் இப்ப வரான். எங்க பாத்ரூம் பக்கமா போற? அட்வான்ஸ் எடுத்து வரான் சாரே. அட்வான்ஸ் எடுத்துக்கிட்டு வர்றியா? என் வீட்டு பாத்ரூம்ல போய் அட்வான்ஸ் எடுத்துட்டு வரேன்னு போறானே. ஏண்டா, என்னடா அது? அது ஒண்ணு இல்லைங்க, அவர் காசு விஷயத்துல ரொம்ப உஷாரு. மெட்ராஸ்ல பிக் பாக்கெட் அதிகன்னு அவங்கம்மா சொன்னாங்களாம். அதனால அடியில அருணாக்குடியில காசு முடிஞ்சு வச்சிருக்காரு. இந்த சாரே. முதல்ல வேட்டையை கீழே இறக்கி விடிய. 200 ரூபாய் இருக்கா? பணத்தை பாய் சுத்தின மாதிரி சுருட்டி வச்சிருக்கிறாரு. காசு விஷயத்துல ரொம்ப கெட்டிக்கார ஆளு போல இருக்குது. வீடு நோக்கம் பாக்கலாம், வாங்க வாங்க. சரியோ? சரி 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 சரி. அதோ தெரியுத கூரை, அதுதான் உங்க வீடு. இது எந்த சாரே? ஞான் மேல எங்கன சாடியா போகும்? நீ தாடவும் வேணாம், ஓடவும் வேணாம். வசந்தி, அங்க பின்னாடி கிடக்கிற ஏழையை கொண்டுட்டு வந்து இப்படி போடமா. ஓ, சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்கா? இங்க வயசு பொண்ணுங்க இருக்கிற இடம், பார்த்து பதுவிசா நடந்துக்க. ஏதாவது கோளாறு கீழாறுன்னு என் காதுக்கு வந்துட்டு, பாத்தியா இதுல மாட்டி இருக்கிறிய தோடு, இத கழட்டி போட்டு உன் தோலை உரிச்சு இதுல மாட்டி போடுவேன். ஜாக்கிரதை சாரே. ஈ லோகத்தில் யோகியன்னு ஒரு ஆள் உண்டெங்கில் அது பாலக்காட்டு மாதவனான். போக போக பார்க்கத்தானே போறேன். போமா, போய் ரூம திறந்து கூட்டி கேட்டி சுத்தம் பண்ணிவிட்டு நீ வந்துரு. வேட்டியை விடப்பா. உயிர வேட்டி தூக்கி வா. பாத்து பாத்து நிதானமா வாங்க. இவட மெட்ராஸ்ல ஹேர்பின்னான தாக்கோல். நீங்க வேணும்னா வேற பூட்டு சாய் வாங்கிக்கோங்க. யாரு இவரா? இவரா பூத்த வாங்க போறாரு. பேசாம பின்ன கொடுத்துட்டு போங்க. காலையில தான் கூட்டி விட்டுருக்கேன், வரேன். பின்னு பின்னு கொடுங்க, பறக்குறாரு. தேங்க்ஸ். எந்த ஓட்ட
ஓட்டை மட்டும் உண்டு தாப்பால் இல்ல. எடோ எடோ ഇവിടെ വരൂ. എടോ ഈ ഡോറിന് താപ്പാളില്ല. ഞാൻ വേസ്റ്റ് ചട്ടി എല്ലാം കളഞ്ഞ് തുവച്ച് കുളിക്കണം. നീ ഇവിടെ വരൂ. சரி. എടോ താപ്പാളില്ല. ഞാൻ ഉള്ള പിറന്ന വേണയായിട്ട് ഇരിക്കും. നീ എവിടെങ്കിലും പോയാൽ കൊന്നു കളയും. சரி, இங்கே இருக்கும், போயா. ഇവിടെ നിൽക്കും. എന്റെ ഗുരുവായൂരപ്പ, ഞാൻ നിന്നെ നമ്പിയേ മദ്രാസ് വന്നു. വേഗമായിട്ട് MSV ഇളയരാജ പോൽ ഞാൻ വലിയ മ്യൂസിക് ഡയറക്ടർ ആയിട്ട് വരണം. അരുൾ പുരിയൂ ഗുരുവായൂരപ്പ, അരുൾ പുരിയൂ. എടാ ഗോപി, പുറത്തെ പോയി സകനം നന്നായിട്ടുണ്ടാന്ന് നോക്കുക. എടാ ഗോപി, എന്തിനാ ഈ சத்தம்? அதானே, நீ கவலையே படாத. ஆரம்பமே சங்கூரியாச்சு. நீ ஓஹோன்னு வருவ. ഓ നിജമോ? ശരി, വേഗമായിട്ട് പൂട്ടി വരും. എടോ പൂട്ട നന്നായിട്ട് 2 തരം വലിച്ചു നോക്കിട്ട് വരും. എടോ ഗോപി, എന്താ தானே? എന്താടാ പെൺകുട്ടി മീനും മണ്ണാങ്കട്ടി മൊത്തം വാസലേ വെച്ചിരിക്കുന്നു. ഞാൻ പുറത്തേ പോകണം. ആ പെണ്ണെടുത്ത് മാത്താൻ പറ. വേഗമായിട്ട് പോടാ. கர்மம் கர்மம். எங்க ஆசான் கீழே இறங்கி வர்றாரு. இந்த மீனை எடுத்துட்டு போங்க. என்ன விளையாடுறியா? உங்க ஆசானுக்கு மாடி மட்டும்தான் வாடகைக்கு விட்டுருக்கு. இது ஏன் வீட்டு வாசல். இங்க நான் என்ன வேணாலும் பண்ணுவேன்னு போய் சொல்லு. அதுக்கு இல்லைங்க, எங்க ஆசான் ஐயரு, அவருக்கு இந்த மீன் வாழலாம் பிடிக்காது. ஓஹோ, அவருக்கு பிடிக்காதுன்னா நான் மீன் சாப்பிடறத விட்டுற முடியுமா? வேணும்னா நாளையில இருந்து அவருக்கும் மீன் குழம்பு வச்சு தரேன். சாப்பிட்டு பழக்கப்படுத்திக்க சொல்லு. ஏண்டி, அவர்தான் ஐயருன்னு சொல்றான்ல, சும்மா ஏன் அவங்க கிட்ட தகராறு பண்ணிட்டு இருக்க? அவர் போற வரைக்கும் இதெல்லாம் எடுத்துட்டு அந்த பக்கமா போ. எடுத்துக்கிட்டு போ. விவரம் கட்டத்தனமா தகராறு பண்ணிக்கிட்டு. அதானே, மீனெல்லாம் எடுத்துட்டு போயிட்டாங்க. சீக்கிரம் கீழே இறங்க. என்ன அகத்திக்கு போனோம். மணி எவ்வளவு? நின்னு போய் 11 இருக்கும். வாசல்ல படுங்க. எந்தன எந்தன வாசல் கிடக்கணும்? ഞാൻ வாடகை தரணில்ல. காலையில வீடு வாடகை கொடுக்கும்போது என்ன கண்டிஷன் போட்டோம்? எந்த கண்டிஷன் போட்ட? என்ன கண்டிஷன் போட்டோம்னு எந்தடா தெரியல. 10 மணிக்கு மேல வந்தா கதவு திறக்க மாட்டோம்னு சொன்னோம்ல, சொல்லுமா இல்லையா? இதுக்கு தான் அப்பவே சொன்னேன். சமிக்கணும், மறந்து போய். மறந்து போச்சா? அப்ப இன்னைக்கு வாசல்லே படுங்க. நாளையில இருந்து மறக்காது. நாளையில இருந்து கரெக்ட் ஆயிட்டு வரோம். இதான் லாஸ்ட் வார்னிங். நாளையில இருந்து 10 மணிக்குள்ள வரணும். என்ன? சரி. என்ன என்ன மோசம் சொல்லிட்டு பதில் வருது? சரி. இதுக்கு முதல்ல இருந்து முஞ்சியே பரவாயில்ல. கதவை தாழ் போட்டு நல்லா இழுத்து பார்த்துட்டு வந்து படுங்க.
வேஸ்ட். கீழே இறக்கி விடுங்க. ஏங்க உங்ககிட்ட சுண்ணாம்பு இருக்கா? சுண்ணாம்பு எதுக்கு? வெத்தலை பாக்கு போடுறதுக்கா? அதுக்கு இல்லைங்க, எங்க ஆத்தானுக்கு விரல்ல அடிபட்டு காயமாச்சு, அதுக்கு தடவுறதுக்கு. அதுக்கு சுண்ணாம்பா தடவுவாங்க? அது மட்டும் தானே காசு இல்லாம ஓசியில கிடைக்குது. அதுக்காக எதை வேணா தடவுறதா? ஒரு 3 ரூபா கொடுத்து பர்னால் வாங்கி போட சொல்லு. 3 ரூபா கொடுத்து பர்னால் வாங்கி தடவுதா? யாரு அவரா? நீங்க ஒண்ணு 3 வேளை சாப்பிடறதுக்கு செலவு அதிகமாகுதுன்னு ஒரு வேலையை குறைச்சிட்டே வர்றாரு. அவராவது பர்னால் வாங்குறதாவது. கொஞ்சம் இந்த கடைக்கு போய் ஒரு பர்னால் வாங்கி கொண்டு போய் கொடு. ஐயோ வேண்டாப்பா, ஆசானுக்கு தெரிஞ்ச சாமி ஆடுவாரு. கடையில வாங்கினேன்னு சொல்லாத, நான் கொடுத்தேன்னு சொல்லு. ஆமா, உங்க ஆசா என்ன ரொம்ப கஞ்சனா? கஞ்சன்னு சொல்ல முடியாது. ஊர்ல அவர் குடும்பம் ரொம்ப பெருசு. தம்பி தங்கச்சி எல்லாரும் இருக்காங்க. அவங்க அப்பா இல்ல, அம்மா வீட்டு வேலை செய்யறாங்க. நேத்து கூட அவசரமா 100 ரூபாய் பணம் வேணும்னு அவங்க அம்மா கிட்ட இருந்து லெட்டர் வந்தது. கையில காசு இல்ல. ஆஸ்பத்திரியில போய் ரத்தத்தை கொடுத்துட்டு பணத்தை வாங்கி ஊருக்கு அனுப்பிச்சு வச்சாரு.